ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான அரசு வங்கி வேலை வாய்ப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதாவது அதற்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48,480லேருந்து 1,20,940 வரைக்குமே உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் ஸ்டார்டிங் சேலரியே வந்து தராங்க. இதுக்கு அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஏன்னா நிறையா போஸ்ட் வந்து அவங்க வந்து வெளிவிட்டிருக்காங்க. அந்தந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன டிகிரி அப்படின்னு நிறையா கேட்டகரிஸில் டிகிரி வந்து விட்டுருக்காங்க. அதனால எனி டிகிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்கன்னு வந்து பாருங்கள். 213 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க டோட்டலாக. இதுக்கு அப்ளை பண்ணுறக்கான கடைசி தேதின்னு வந்து பார்த்திங்கன்னா 15/9/2024 தாங்க இந்த வங்கி வேலைக்கு அப்ளை பண்ணுறக்கான கடைசி தேதி. இது வந்து 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரியான வங்கியிலேருந்து வந்திருக்கு, என்னென்ன போஸ்ட்டில் வந்திருக்கு, என்ன செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, எக்ஸாம் ஃபீஸ் என்ன, இதை பற்றின டீட்டெயில் எல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். என்ன பேங்க்னா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்லேருந்து தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இது முழுக்க கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பேங்க் தான். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம இது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பாருங்கள். எப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 31/8/2024 தாங்க இதுக்கான அப்ளிகேஷன் வந்து போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்கான கடைசி தேதின்னு வந்து பார்த்திங்கன்னா 15/9/2024 தாங்க இதற்கான கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்டுன்னு வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட நிறையா போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆஃபீஸர் ஹியூமன் ரிசோர்ஸஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் லெவலில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஹியூமன் ரிசோர்ஸஸ்ஸு, செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் டெவலப்பரு, பப்ளிக் ரிலேஷன் அண்ட் பப்ளிசிட்டி அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 42 போஸ்ட் வந்து அவங்க வந்து விட்டுருக்காங்க. 42 போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் தான் அவங்க வந்து விட்டுருக்காங்க. அது வந்து கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸாகவும் பிரிச்சிருக்காங்க. அது நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். நான் வந்து அதிகமான வேக்கன்சிஸ் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து டோட்டலாக வந்து 29 போஸ்ட் வந்து அவங்க வந்து வெளிவிட்டிருக்காங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் ஐடி சைடு இருக்கிறவங்க வந்து ஐடி பிடிச்சவங்க வந்து உங்களுக்கான போஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 29 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து பாருங்கள் 17 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு. நெக்ஸ்ட்டு மேனேஜர் கிரெடிட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து பாருங்கள் 41 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் ஃபாரெக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சிஸ். மேனேஜர் ராஜ்பக்ஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா 6. மேனேஜர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் சைடு வந்து பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சிஸ். நெக்ஸ்ட்டு மேனேஜர் எஸ்ஐ ஆடிட்டர் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜர் எஸ்கியூஎல் டெவலப்பராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து 3 வேக்கன்சி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் மேனேஜர் கிரெடிட்க்கு வந்து 6 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 4 வேக்கன்சி. சீனியர் மேனேஜர் லா சைடு முடித்தவங்களுக்கு இருக்குங்க பாருங்கள். லா முடித்தவங்களுக்கு 4 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. சீனியர் மேனேஜர் ரிஸ்க் சைடில் இருக்கிறவங்களுக்கு 4 வேக்கன்சிஸ். நெக்ஸ்ட்டு சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 42 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 213 வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக வந்து நம்மளுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஃபுல்லாக வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கேட்டகரிஸுக்கு தகுந்த மாதிரி ஏஜ் வந்து மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்எம்ஜிஎஸ் 4 லெவலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் வந்து மினிமம் ஏஜ் வந்து 48, மேக்ஸிமம் வந்து 40க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து எம்எம்ஜிஎஸ் 3rd லெவலில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் ஏஜ் 25, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 13, 38ன்னு சொல்லியிருக்காங்க. இது கூட ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து +5 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அதர் ஓபிசி கேட்டகரிஸ்லாம் வரீங்கன்னா அது கூட +3 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்ஜிஎஸ் லெவல் 2ல் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 25, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 35ன்னு சொல்லியிருக்காங்க.
ஜேஎம்ஜிஎஸ் லெவல் 1ல் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் 20, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32ன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்துக்கங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரிபிளுக்கு +5 இயர்ஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து +3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீசஸ் மேன்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்கணும், எனக்கு கம்ப்யூட்டர் சைடு அல்லது வந்து ஐடி அல்லது இசிஇ அல்லது எம்பிஏ வந்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க. கீழே பாருங்கள், கேண்டிடேட் மஸ்ட் பி கேட் 2024 குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த எபோவ் ஆர் ரிலேட்டட் டிசிப்ளின்ஸ். அதாவது இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து கேட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபை ஆகிருக்கணும். 2024க்கான கேட் எக்ஸாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். ஏதாவது கேட்டகரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, இசிஇ, எம்சிஏ கேட்டகரிஸில் நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதியிருக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல அவங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆஃபீஸர் ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு வந்து பாருங்கள், கிராஜுவேட்ஸ் முடிச்சிருந்தா போதும். நீங்கள் எனி கிராஜுவேட்ஸ் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் இன் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே, இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் மினிமம் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு பாருங்கள், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, இசி, எம்சிஏ சைடு முடிச்சிருக்கலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சைடுக்குமான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கங்க. மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து நிறையா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நிறையா இன்ஜினியரிங் போஸ்ட்டு தான் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ்க்கும் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பிஇ தான் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் டெவலப்பருக்கு வந்து பாருங்கள், மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அல்லது எம்சிஏ அல்லது எம்டெக்கு, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். எஸ்கியூஎல் டெவலப்பராக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னாவே போதுமானது. மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லா முடித்தவங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சீனியர் மேனேஜர் லா முடித்தவங்க பேச்சுலர் டிகிரி இன் லா ஃப்ரம் அ யூனிவர்சிட்டி, அதாவது நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க லாலினா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பார்த்துட்டு. ஸோ எந்தெந்த கேட்டகரிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் பே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஆஃபீஸர் லெவலுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜேஎம்ஜிஎஸ் லெவல் 1ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கேல் பே வந்து பாருங்கள் 48,480 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களோட ஸ்கேல் பே. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 85,920 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கேல் பே வந்து இருக்குது. அதே வந்து மேனேஜர் லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 64,820 ஆரம்பித்து 93,960 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர் லெவலுக்கு வந்து பாருங்கள் அப் டு 1,52,000 வரைக்கும் உங்களுக்கு தந்திருக்காங்க. சீனியர் மேனேஜருக்கு வந்து பாருங்கள் 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. சீனியர் மேனேஜருக்கு 1,05,280, சீஃப் மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா 1,20,940 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கேல் பே வந்து தராங்க. ஒரு நல்ல ஸ்கேல் பே இருக்குது. நீங்கள் எந்த லெவலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷனை வந்து செக் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபகேஷன் பீரியட், பாண்ட் அமௌண்ட் அண்ட் மினிமம் சர்வீஸ் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்ஜிஎஸ் லெவல் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் பாண்டு, ப்ரொபகேஷன் பீரியட் 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ இயர்ஸ் பாண்டு எவ்வளோ இயர்ஸ் ப்ரொபகேஷன் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதாவது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்ஜிஎஸ் லெவல் 4, எம்எம்ஜிஎஸ் லெவல் 3, எம்எம்ஜிஎஸ் லெவல் 2, ஜேஎம்ஜிஎஸ் லெவல் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதர் தென் பிலோ போஸ்ட்,
ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லாத அதர் தென் பிலோ போஸ்ட் இல்லாததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, ஷார்ட் லிஸ்டிங், பர்சனல் இன்டர்வியூ இந்த 3 வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்து 20 கொஷின் 20 மார்க்கு. டியூரேஷன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸு. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 20 கொஷின்ஸ் 20 மார்க்ஸு 30 மினிட்ஸு. ப்ரொஃபஷ்னல் நாலேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 60 கொஷின்ஸு 60 மார்க்ஸு. டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 60 மினிட்ஸு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 100 கொஷின் 100 மார்க்ஸு 105 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும், ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 40% 35%, அதாவது ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்க்கு வந்து 35%, மித்த கேட்டகரிஸ் வந்து 40% ஆஃப் மார்க்கும் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இதெல்லாம் நடக்குதே நம்ம ஸ்டேட்டில் வந்து இந்த எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். நம்ம ஸ்டேட்டில் நடக்குமா இல்லை அதர் ஸ்டேட்டில் வந்து நம்மளை போட்டுருவாங்களா, ஏன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறங்காட்டி நம்மளை அதர் ஸ்டேட் போட்டுருவாங்களான்ட்டு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். எந்த குழப்பமும் வேண்டாம். ஸ்டேட் வாரியாக வந்து சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையே வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சென்னையிலேயே வந்து இதுக்கான எக்ஸாம் வந்து நம்மளுக்கு நடக்கிறது வந்து சென்னையிலேயே நடக்கும். ஸோ பயப்பட வேண்டாம், தைரியமாக அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு அதர் ஸ்டேட்டில் வந்து சென்டர் போட மாட்டாங்க. நம்ம ஸ்டேட்லேயே நம்ம வந்து எக்ஸாமும் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா SC ST PWD கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து 100 ப்ளஸ் அப்ளிகேஷன் அப்ளிகபிள் டேக்ஸஸ், பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து 100 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அதே ஜென்ரல் EWS OBC கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 815 சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இந்த ஹவு டு அப்ளை வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்ன ஃபார்மேட்டில் நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்கில் போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் ஆஃப் ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் தான் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ அவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைடு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து அதிகமான வேக்கன்சிஸ் வந்து இந்த டைம் வந்து விட்டுருக்காங்க. அதனால் எல்லாருமே கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணுன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.